வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச டிஎன் எக்ஸாமுக்கு நாம த விஸ்டம் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதின ரொம்ப பேர் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் பேங்க் அண்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப கொஸ்டின் ரெஃபெக்ட் ஆயிருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா ஒரு அகாடமி அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் மெட்டீரியல்ஸ்ல இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது நமக்கு அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாதுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன் டெட் எக்ஸாம்ஸ் நடத்தின நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நம்ம கொஸ்டின்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினா பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்கிலீஷ்ல பாருங்க. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் பை ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க, ரவீந்திரநாத் தாகூர் எழுதுனது. இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்டா இருக்கு பாருங்களேன். டெஸ்ட் நம்பர் 8ல கொஸ்டின் நம்பர் 85ல ஒரு கொஸ்டின் பாருங்க, டைரக்டா இருக்கு. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போஷ் மை ரெமினிசன்ஸ் அப்படிங்கிறது ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இது டைரக்டாவே இருக்கு கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெஸ்ட் நம்பர் 13ல கொஸ்டின் நம்பர் 80ல பாருங்க, the first 8 lines and the last 6 lines of a sonnet is called as dash and dash respectively இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் ஆக்டிவ் அண்ட் சிஸ்டர்ட்னு தெரியும் எல்லாருக்குமே, எல்லாம் நல்லா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், டைரக்டா இருக்கு பாருங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அதே தான் 8 லைன்ஸ் அண்ட் 6 லைன்ஸ்க்கு ஆக்டேவ் அண்ட் சிஸ்டெட். சரிங்களா? டைரக்டா இருக்கு கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின் நீங்க எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணுவீங்க. அயனிங்கிறது இந்த கொஸ்டின் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 3ல கொஸ்டின் நம்பர் 82ல டைரக்டா இருக்கு கொஸ்டின்ஸ். நீங்க பாருங்க, டேஷ் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சச் அ வே தட் த இன்டென்டட் மீனிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் த ஆக்சுவல் மீனிங் இருக்குங்களா? இந்த கொஸ்டின் டைரக்டா இருப்பாங்க. இன்டென்டட் மீனிங் அண்ட் த ஆக்சுவல் மீனிங் அயனி டைரக்டா இருக்கு கொஸ்டின்ஸ். கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த கொஸ்டின்ல ரொம்ப பேர் மோஸ்ட்லி இந்த வள்ளி படித்தனால் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின் நம்ம டைரக்டாவே கொடுத்துருக்கோம் பாருங்களேன். டெஸ்ட் நம்பர் 7ல கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தான் இத்தொழில் படித்தனல் என்பது எவ்வகை எச்சம்னு கேட்டிருக்காங்க. முற்றெச்சம். டைரக்டா நம்ம கொடுத்துருக்கோம் கொஸ்டின். இதை பார்த்துருந்தா யாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகாம டைரக்டா போட்டிருக்கலாம். ஏன்னா வள்ளி படித்தனல் அப்படின்னா ஒரு முற்று, படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னா பின்னாடி ஒரு எச்சம் வந்து சேருதல, அப்ப இதுதான் முற்றெச்சம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துருந்தாலும் அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சிருந்தா நல்லா கரெக்டா போட்டிருக்கலாம். ரொம்ப பேர் அது தப்பு பண்ணிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம டைரக்டா இந்த லைன் அப்படியே ஒரு கொஸ்டின் கொடுத்து அந்த லைன் அப்படியே கொடுத்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தோம். வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது சொற்கள் அமையுமாறு பாடல் அடியை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்களா? ஆக்குவது ஏனெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குகிறது ஆன்சர். நம்ம பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க, போக்குவது ஏனெனில் வெகுளி போக்குக, போக்குக. சரிங்களா? இந்த போக்குகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? டைரக்டா கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்த்துருந்தாலே போதும். ரொம்ப பேர் கரெக்டா நல்லா பண்ணிருக்கீங்க, உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏழைக்கு உதவுதல் சாலச் சிறந்தது என்பர் இத்தொடரில் சாலச் சிறந்தது எவ்வகை சொல்னு கேட்டிருக்காங்களா? உரிச்சொல் அப்படிங்கிறது கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இந்த கொஸ்டினும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு பாருங்களேன். டெஸ்ட் நம்பர் 8ல கொஸ்டின் நம்பர் 47ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா இருக்கும், டைரக்டா இருக்கு. சாலவும் நன்றுன்னு இருக்கு. சாலவும் அப்படிங்கிறது நமக்கு என்ன, உரிச்சொல் தொடர் தான். கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ டெஸ்ட் 3ல கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க, அந்த மற்றும் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேறுபட்டது எதுன்னு சொல்லிட்டு கேட்டு இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து கீழே எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு கொடுப்போம். நம்ம எப்பயுமே டெஸ்ட் பேட்ச்ல ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கொஸ்டினுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், பிளஸ் அதோட ஆன்சர் இருக்கும். ஆன்சர் கீ கொடுக்கும்போது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ கொஸ்டின்ஸ்ல ஏதாவது கொஸ்டின் மிஸ் ஆயிருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ல வந்து அதை கவர் பண்ணிருப்போம். ஸோ நீங்க அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும், ஈஸியா நம்ம புக்கை கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம கண்டக்ட் பண்ணிருப்போம். இங்க பாருங்களேன், மற்றொன்று இருக்கலாம். மற்றுங்கிறது மற்றவை இடைச்சொல், இதுலயே கொடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும் ஒரு கொஸ்டின் இருக்குங்களா? பிரிதிமொழி அணி. இந்த கொஸ்டின் அப்படியே டைரக்ட் கொஸ்டினுங்க. டெஸ்ட் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 53 டைரக்டா கேட்டுப்போம் பாருங்க.
ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணியாகும். விரிது மொழிதல் அணியாகும். டைரக்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 14. டெஸ்ட் 14 கொஸ்டின் நம்பர் 141ல பாருங்களேன். இங்க பாருங்க, இது கீழே வந்து எது சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க. கரிசல் மண் என்கிறது தீப்பாறைகளால் சிதைவதால் வந்து உருவாகிறதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டெஸ்ட் பேட்ச்ல அதுக்கான ஈஸியா கேட்டிருப்போம் பாருங்களேன். இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் மண் வகைகள் குறித்த பின்வரும் கூற்றுகளை ஆய்கன்னு இருக்குங்களா. இதுல இங்க என்னென்ன ஆன்சர் கொடுத்தோம், 1 2 3 இந்த 3 தான் ஆன்சர் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவதால் உருவாகிறதுன்னு கொடுத்துருக்கோமா. இதுதான் அங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எங்கேயுமே போகல, கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ளேயே தான் இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சதுனாலே போதும். இந்த கொஸ்டினை டைரக்டாவே வச்சிருக்கோம் நம்ம. டெஸ்ட் நம்பர் 4 கொஸ்டின் நம்பர் 94ல பாத்தீங்கன்னா, சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் என அழைக்கப்பட்டதுங்கிறதுக்கு பள்ளிச்சந்தங்கிறது ஆன்சர். இது அப்படியே நம்ம கேட்டிருக்கோங்க பாருங்களேன். சமண நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் எவ்வாறு அறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, பள்ளிச்சந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து சோசியல் சயின்ஸ்ல டெஸ்ட் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 130 131 ரெண்டு கொஸ்டின் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்திருந்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியா இது பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இங்க பாருங்க, இது ஒரு ஒன்லைன் கொஸ்டினா தான் இருந்துச்சு. ரந்தம்பூர் தேசிய பூங்கா வந்து எந்த மாநிலம், ராஜஸ்தான். இங்க என்ன கேட்டிருக்காங்க, காசிரங்கா தேசிய பூங்கா ராஜஸ்தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு, பி ஆப்ஷன் தப்பு. ஓகேவா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இங்க கீழே நம்ம கேட்டிருக்கோம் காசிரங்கா கொடுத்துருக்கோமா. காசிரங்காக்கு என்ன ஆன்சர், குஜராத். 2க்கு ஏ தானே, சரி 2க்கு ஏ அஸ்ஸாம். சரிங்களா. அப்போ காசிரங்கா வந்து அஸ்ஸாம் போட்டிருக்காங்களா, இல்ல. காசிரங்கா அஸ்ஸாம் தான், ராஜஸ்தான். அதான் ஃபர்ஸ்ட், அதுவே நம்ம நெக்லிஜிபிள் பண்ணிட்டோம்ல, கட் பண்ணிட்டோம் நம்ம. அடுத்து வந்து பெரியார் தேசிய பூங்காங்கிறது கேரளான்னு கொடுத்துருக்காங்க, ஆனா இங்க தமிழ்நாடு, அதுவும் தப்பு. சரியா. பத்ராவனம் அப்படிங்கிறதும் வராது. ஸோ இது நம்ம இதெல்லாமே வந்து அங்க மேட்ச்ல கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியா நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கன்ஹா தேசிய பூங்கா மட்டும் அங்க கொடுக்காம இருந்திருப்போம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க ராஜஸ்தான் எங்க இருக்கு, கேரளால எங்க இருக்கு, பெரியார் தேசிய பூங்கா எங்க இருக்கு, காசிரங்கா எங்க இருக்கு நமக்கு தெரிஞ்சுன்னா அந்த மேட்ச்ல ஈஸியா நம்ம போட்டு போயிருக்கலாம். சரிங்களா. அடுத்து இந்த மேட்ச் பாருங்களேன். இந்த மேட்ச்ல நம்ம ஒரு ஒன்லைன் கொஸ்டின்ல இது அப்படியே டைரக்டா கொடுத்துருப்போம். கிழக்கு நோக்கிய கொள்கை அப்படிங்கிறத 1992ங்கிறத டைரக்டா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தா கூட டி ஆப்ஷனுக்கு 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சில மட்டும்தான் டிக்கு 3 அப்படிங்கிறது ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த மேட்ச் போட்டுக்கலாம். நீங்க பாருங்களேன், இங்க இருக்கு கிழக்கு நோக்கு கொள்கைன்னு இருக்கா. கிழக்கு நோக்கு கொள்கை டிக்கு என்னது 2 1992. அதை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம அணிசேரா இயக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வி கிருஷ்ணமேனன் தான் உருவாக்கி இருப்பாங்க. அந்த கொஸ்டினும் வந்து தனியாவே இருக்கு பாருங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே இந்த 2 ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலே வேற எல்லாமே ஈஸி தான். பஞ்சசீலம், வேற என்ன இந்தியாவின் முதல் அணுக்கோ சோதனை, இதெல்லாம் ஈஸி தான். ஸோ அந்த 2 மட்டும் நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும் தானுங்க. ஸோ அங்க பாருங்க, பின்னாடி பாருங்க, எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. லாப்னாரு, அணிசேரா இயக்கம், இதெல்லாமே ஈஸி தான். சரிங்களா. ஸோ அந்த நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதை மட்டும் பார்த்துருந்தாலே போதும் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டெஸ்ட் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 128ல பாத்தீங்கன்னா, இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பிரிவுகளில் எந்த ஒரு படைப்பிரிவு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாததுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுல எது மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாததுன்னு கேட்டிருக்காங்களா. இப்போ இதுக்கு ஒரு மேட்ச் கொடுத்துருப்போம். ஆயுத காவல் படையை அது முதன்மையாக காக்கும் எல்லையுடன் பொறுத்துன்னு கேட்டிருக்கோமா. இப்போ இதில் நம்ம பிஎஸ்எஃப் கொடுத்துருப்போம், ஐடிபிபி கொடுத்துருப்போம், அதே மாதிரி வந்து சிஆர்பிஎஃப் எல்லாமே இந்த மேட்ச்லயே கொடுத்துட்டோம். ஓகேவா. அப்ப இதுல இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பி மட்டும்தான். ஸோ எஸ்எஸ்பி வந்து இதுல வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் நாங்கள் டிஸ்கஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா. இந்த கொஸ்டின் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, டெஸ்ட் நம்பர் 7 கொஸ்டின் நம்பர் 100ல பாத்தீங்கன்னா, இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு. இந்த கொஸ்டின் நம்ம டேரக்டா கொடுத்துருப்போம் பாருங்க. தரோகாவின் தலைமையின் கீழ் தானாக்கள் என்ற காவல் அமைப்பு யாருடைய நிர்வாக சீர்திருத்தமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்குங்களா, காரன்வாலிஸ். ஸோ டைரக்டா இருக்கு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என கூறியவர் யாருன்னா மார்க்கோ போலோ தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நம்ம வச்சிருப்போம். இப்ப ஒரு மேட்ச்ல வச்சிருக்கோம். மார்க்கோ போலோ அப்படின்னா பாண்டிய ராஜ்யத்திற்கு விஜயம் செய்த வெனில் அரசுன்னு போடுவாங்க, வெனிஸ். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். பாண்டிய அரசுனாலே மார்க்கோ போலோ தான். வேற நம்ம கண்ணை மட்டும் போல, வேற யாரும் இங்க வந்திருக்க மாட்டாங்கிற மாதிரி. ஸோ ஈஸி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட ஆண்டு எதுனா ஜூலை 17, 1996.
இது நம்ம கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்கோம். எந்த ஆண்டில் மதராஸ் நகரம் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறு பெயரிடப்பட்டதுன்னா 1996 தான். இது வந்து டெஸ்ட் நம்பர் 9 கொஸ்டின் நம்பர் 93ல இருக்கும். அடுத்து பாருங்க, வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் மற்றும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா சவானா தான். ஓகேவா? இதுவுமே நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம். டைரக்டா இல்லாம இன்டைரக்டா இருக்கும். இன்டைரக்ட் கொஸ்டின். வட அமெரிக்காவில் மித வெப்பமண்டல புல்வெளிகள் என்ற எந்த உள்ளூர் பெயரால் அறியப்படுகிறது அப்படின்னா அதுல வந்து பிரைரிகள் இருக்கு. மீது எல்லாமே இங்க ஆப்ஷன்ஸ்ல இருக்கு, அங்க இல்லாம இருக்கும். ஸோ இதே ஃபார்மேட் தான் அந்த கொஸ்டின். ஸோ இதை வச்சு நீங்க அதை படிச்சிருந்தாலே ஈஸியா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா தான், ரொம்ப கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருந்துச்சுங்க. இங்க பாருங்க, கூட்டு ஒன்று கூட்டு இதெல்லாம் டைரக்டாவே கேட்டுருந்தோம். பண்டங்களை மாற்றிக் கொள்ளுதல் பண்டமாற்று முறையாகவும் இருக்குங்களா? இது அப்படியே இங்க நம்ம கொஸ்டின் இருக்கு பாருங்க. பண்டத்தை பயன்படுத்தாமல் பண்டங்களை மாற்றிக்கொள்ளும் முறை டேஸ் என அழைக்கப்படுகிறது. பண்டமாற்று முறை. ஸோ டைரக்டான கொஸ்டின் தான். அடுத்து டெஸ்ட் 1 கொஸ்டின் நம்பர் 134ல பாருங்க, 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழியாகும் நீர்ச்சந்தி. இது ஒரு மேட்ச்ல நம்ம கொடுத்திருப்போம். 2 பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் ஒரு குறுகிய நீர்ப்பகுதி நீரிணை கொடுத்திருப்போம். நீர்ச்சந்தி, நீரிணை. ஸோ இதெல்லாம் சேம் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து சயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. அப்ப பாருங்க, ரேபிஸ்ங்கிற கொஸ்டின் நீங்க பார்த்திருப்பீங்க. ரேபிஸ் அப்படிங்கிறது வைரஸ். இது நமக்கு தெரிஞ்சதுதான். இதெல்லாம் டைரக்டா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே. அடுத்து நீங்க மைட்டோகாண்ட்ரியாங்கிறது அதை பத்தி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்ல கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம். அதுல மைட்டோகாண்ட்ரியானா செவின் ஆற்றல் மையம், சுவாசம் பத்தி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அதை பார்த்துருந்தாலே இந்த கொஸ்டின்ல ஈஸியா அடிச்சிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிட்யூட்டரி சுரப்பிங்கிறது நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சயின்ஸ்ல. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேக்ஸ்ல ரொம்ப கொஸ்டினுங்க எல்லாமே எப்படின்னா சேம் அதே இல்லாம அதே கொஸ்டின் அதே நம்பர்ஸ் தான் மாறல. ஆனா அது அந்த டாபிக்ல அந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா அதே ஃபார்மேட்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் தான் எல்லாமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இந்த சார்பகா எண்லாம் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு எப்படி இந்த கொஸ்டின் வந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் ஈஸியா நம்ம கிராக் பண்ணிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான். ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 90 டிகிரி. ரொம்ப பேர் 180 டிகிரின்னு போட்டிருந்தாங்க. ஆனா அது தப்பு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியா இது பண்ணிருக்கலாம். டைரக்ட் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் எல்லாமே. அடுத்து இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க, முக்கோணத்தை அமைக்க முடியுங்கிறது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். இதுவுமே டைரக்டா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நம்ம டெஸ்ட் பேட்ச்ல எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. முக்கோணத்தை அமைக்கணும்னா எந்த 2 அளவு நீங்க கூட்டினாலும் அடுத்த அளவை விட பெருசா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து அமைக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் நாங்க சொல்லியிருந்தோம், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். எந்த இது வந்து 2ஐயும் கூட்டினா இன்னொரு பக்கத்தை விட கம்மியா இருக்கும், அந்த பக்கம் வந்து அமைக்க முடியாது. இப்போ இங்க பாருங்க, இப்போ 1ம் 2ம் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 3 வருமா? ஸோ அடுத்த பக்கம் 4 இருக்கு. ஸோ இதை விட கூட்டின பக்கம் வந்து கம்மியா இருக்கனால இதை அமைக்க முடியாது. ஓகேவா? இதுதான் மீன். அதே மாதிரி இப்போ பாருங்க 1 3 6 இருக்குங்களா? அடுத்து நீ அதை 2 கூட்டினீங்கன்னா அடுத்த பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதை விட சின்னதா இருந்துச்சுன்னா பத்தாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் ஈஸியா நம்ம இது பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஃபார்மேட் பாருங்க. இடைநிலை 8 எனில் ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களா? இப்போ இந்த கொஸ்டினும் நமக்கு அப்படியே எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. இடைநிலை கண்டுபிடிக்கிறோம். இடைநிலை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏ என்ன நம்ம சப்ஸ்ட் பண்ணா போதும். எட்டோட வேல்யூ போட்டோம்னா ஆன்சர் நமக்கு அது வந்துடும். சரிங்களா? இந்த கொஸ்டின் நமக்கு டைரக்டாவே கேட்டிருந்தாங்க. அடுத்து இது சம்பந்தமா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருந்தா நீங்க இந்த கொஸ்டின் கிராக் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம அகாடமில இருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப பேர் வந்து நம்ம அகாடமில ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இன்னுமே ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சுங்க அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவா எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பிஇஓ அண்ட் யூஜிடிஆர்பி அடுத்து நடக்க போற ஸ்பெஷல் டெட்டு, நார்மல், அப்புறம் திருப்பி வரப்போற டெட்டு எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் பத்தி அடுத்து டெஸ்ட் பேட்ச் அந்த நம்ம அகாடமி ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்ம அகாடமியோட நம்பர் அண்ட் கான்டாக்ட் பண்றதுக்கான என்னென்ன டீடைல்ஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி வேற என்னென்ன அப்டேட் வேணுமோ அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.